வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். 30 எம்எல்ஏக்கள் செங்கோட்டையின் வசமாகும் அதிமுக. திடீர் தகவல், அதிர்ச்சியில் எடப்பாடி. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது தன் மகன் திருமணத்தை வைத்துக்கொண்டு கோவை உள்ளிட்ட கொங்கு மாவட்டத்தில் தனி அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் வேலுமணி என்கின்றார்கள். இரத்தத்தின் இரத்தங்கள், அதாவது கோவையில் திமுக விஐபிகளுக்கு தன் அண்ணன் அன்பரசனை அனுப்பி பத்திரிகை வைத்து அழைப்பையும் விடுக்கும் அளவுக்கு லாபி செய்ததாகவும், நல்லறம் அறக்கட்டளை மூலம் சமீபத்தில் கோவை பேரூர் அதாவது பாட்டீஸ்வரர் கோயிலில் பல கோடி மதிப்பில் நடந்த விழாவுக்கு கோவை முழுக்க வேலுமணிக்கு நிகராக அன்பரசனின் போட்டோக்களுக்கும் போடப்பட்டு விளம்பரப்படுத்ததாக கூறப்படுகிறது. அண்ணனை கோவையில் வேலுமணி முற்றுவது பெரும் அரசியல் கணக்குகள் இருப்பதாக செங்கோட்டையன் நினைப்பதாக அவர் நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கட்சி தலைமையை கையிலெடுத்தோ அல்லது தான் தலைமையில் தனி அணி அமைத்தோ அரசியல் செய்கையை கோவையில் அதிமுகவின் முகமாக அன்பரசனை கொண்டு வருவதுதான் வேலுமணியின் பிளான் என செங்கோட்டையன் யூகத்து இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி எதிராக செங்கோட்டையன் பேசியதை அடுத்து அதிமுக எம்எல்ஏ சுமார் 30 பேர் செங்கோட்டையனை தொடர்பு கொண்டதாகவும், அதில் சிலர் கட்சியில் பிளவை ஏற்படுத்த வேண்டாம், பன்னீர்செல்வம் நிலையில்தான் உங்களுக்கு ஏற்படும் என்று செங்கோட்டையனிடம் சொல்லி இருப்பதாகவும் தகவல்கள் கசிந்துள்ளது. அதே சமயம் பெரும்பாலான எம்எல்ஏக்கள் கட்சியை மீட்டெடுக்க இதுவே சரியான தருணம், நீங்கள் மனதில் பட்டதை தைரியமாக பேசுங்கள், நாங்கள் உங்கள் பின்னால் நிற்கிறோம் என்று செங்கோட்டையனுக்கு சிலர் தைரியம் கொடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதாவது பல மாவட்ட நிர்வாகிகளும் செங்கோட்டையனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆதரவு தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவின் ஒரு அஜெண்டா என்று, இதற்காகத்தான் அசைன்மெண்ட் எஸ்பி வேலுமணியிடம் டெல்லி பாஜக கொடுத்திருப்பதாகவும், ஒரு கட்டத்தில் மேல் வேலுமணியால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்பதால் வேலுமணியை இனி நம்புவது வீண் என்றே செங்கோட்டையனை டெல்லி மேலிடம் கையில் எடுத்ததாக எம்ஜிஆர் மாளிகை வட்டாரத்தில் இருந்து அதாவது ஹாட்டாக சில தகவல்கள் லீக் ஆகி வருகின்றன. இந்த நிலையில்தான் உட்கட்சி விவகாரத்தை தேர்தல் ஆணையம் விசாரித்த தடை இல்லை என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இதனால் இரட்டை இலை சின்னம், கட்சி பெயர், கொடி ஆகியவற்றிற்கு தடை வரவும் வாய்ப்புள்ளது. இதனால் எடப்பாடியின் பொதுச் செயலாளர் பதவி, தமிழ் மகன் உசேலின் அவைத்தலைவர் பதவி என அனைத்துமே கேள்விக்குறி ஆகின்றன. செங்கோட்டையனின் எதிர்ப்பின் மூலம் எடப்பாடிக்கு எதிராக ஓர் அணி உருவாகவும் வாய்ப்புள்ளதாகவும், அந்த அணியுடன் பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரன் ஆகியோரும் இணையலாம் என்றும், செங்கோட்டையன் தலைமையில் புதிய அணியை உருவாக்கி அவர்கள் பொதுக்குழுவை கூட்டி எடப்பாடியை நீக்கவும் வாய்ப்பு இருப்பதாக உட்கட்சி விவரம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர். அதோடு இந்த பொதுக்குழு நிறைவேற்றப்படும் தீர்மானங்கள் தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு அதை ஒருவேளை ஏற்று கொள்ளப்பட்டால் செங்கோட்டையன் அணிக்கு இரட்டை இலை தேர்தல் ஆணையம் வழங்கவும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. ஆகவே செங்கோட்டையன் அணிக்கு பெரும்பாலான நிர்வாகிகளை கொண்டு வரும் வேலையை சைலண்டாக சசிகலா, பன்னீர்செல்வம் தரப்பு செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்காக எம்எல்ஏக்கள், மாநில நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்களின் ஆதரவை பெற சுமார் 300 பெரிய ஸ்வீட் பாக்ஸ் வரை சசி அண்ட் கோ தரப்பு பொறுப்பேற்று கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக எடப்பாடிக்கு கடைசி வாய்ப்பை டெல்லி கொடுத்துள்ளதாக வரும் பிப்ரவரி 24
ஜெயலலிதாவின் பிறந்த நாளில் அனைவருக்கும் ஒருங்கிணைந்து அவரது நினைவிடம் சென்று மரியாதை செலுத்தி ஒருங்கிணைந்து விட்டதாக அறியுங்கள் என்பதே டெல்லியின் நிபந்தனையாக இருப்பதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எடப்பாடி இதை செயல்படுத்தாத பட்சத்தில் செங்கோட்டையனை வைத்து முன்னர் சொன்ன விஷயங்களை நாங்கள் செய்து முடிப்போம் என்று எடப்பாடிக்கு டெல்லி டெட்லைன் கொடுத்துள்ளதாக விவரம் அறிந்தவர்கள் தெரிவிக்கின்றனர். செங்கோட்டையனின் இது பற்றி பேசும்போது எனக்கு வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை. அத்திடக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேற்ற பாராட்டு விழாவில் தலைவர் மற்றும் அம்மாவின் படங்கள் இல்லாததால் அந்த நிகழ்வு தான் பங்கேற்கவில்லை. வேறு ஏதாவது விஷயம் என்றால் நானே இன்னொன்று நாட்களில் அழைக்கிறேன் என்றார். இது குறித்து அதிமுக செய்தி தொடர்பாளர் பாபு முருகவேலிடம் கேட்டோம். அதிமுக தொடும் 6 பேரும் அதிமுக அடிப்படை உறுப்பினராக கூட சம்பந்தப்பட்டவர்கள். அதிமுக சட்டத்திட்ட விதிகளின்படி கட்சியின் அடிப்படை உறுப்பினர்கள் தவிர வேறு யாரும் பதவிக்கு வர முடியாது. அதேபோல் உட்கட்சி விவகாரத்தில் யாரும் நீதிமன்றத்தை நாடுகிறார்களோ அவர்களின் அடிப்படை உறுப்பினர் உரிமை நீதிமன்றத்தை நாடிய உடனே இல்லாமல் போய்விடுகிறது. இந்த வழக்கை பொறுத்தவரையில் எந்த அமர்வும் தடை விதித்ததோ அதே அமர்வு இன்று தடையை விலக்குகிறது. தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்ற உத்தரவையும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் ஒரு இயக்கத்தை பற்றியோ கட்சியை பற்றியோ விசாரணை நடத்தும்போது அந்த இயக்கத்தினுடைய சட்ட திட்ட விதிகளையும் கருத்தில் கொண்டுதான் விசாரணையை மேற்கொள்ள வேண்டும். தவிர தேர்தல் ஆணையம் விசாரிக்க கூடாது, அதற்கு உரிமை இல்லை என நாங்கள் சொல்லவில்லை. முழுமையான உத்தரவு கிடைக்க பெற்றதும் அதில் சொல்லப்பட்டிருக்கும் சமரசங்களை கருத்தில் கொண்டு பொதுச் செயலாளரின் ஆலோசனைப்படி எங்களின் அடுத்த நடவடிக்கை இருக்கும் என்றார். தீர்ப்பை கேட்டு உச்ச குளிர்ந்து போயிருக்கும் பன்னீர்செல்வம் பிப்ரவரி 17ஆம் தேதி சென்னையில் ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடும் செய்திருக்கிறார். இந்த கூட்டத்தில் அடுத்த கட்ட நகர்வு குறித்து தான் ஆதரவாளர்களுடன் பன்னீர்செல்வம் ஆலோசனை நடத்த உள்ளார் என்றும் கூறப்படுகிறது. இதனால் அதிமுகவில் இந்த ஒரு தகவல் மிகவும் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் பேசப்படுகிறது. அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாகவும் மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழகத்தின் அரசியல் என்னும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.